மூணாவது பார்த்தீங்கன்னா, கலவா மீன் சொல்லுவாங்க, பன்னா மீன் சொல்லுவாங்க. 2மே ஒண்ணு தான். ஒரு 100 கிராம் அளவுள்ள இந்த மீன சாப்பிடும்போது நமக்கு 1.5 கிராம் அளவுள்ள நியூட்ரிஷன் கிடைக்குது. 2வது இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர மீன். இந்த சூர மீன் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. ஹார்டா இருக்கும். அப்படியே மீட் மாதிரியே இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். அதில சூர, கேர அப்படின்னு பல வகைகள் இருக்கு. சில சூர மீன் பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர்ல இருக்கும் தசை. சிலது பார்த்தீங்கன்னா, வெள்ளையும் கருப்புமா சேர்ந்திருக்கும். அந்த கருப்ப சாப்பிட்டா அப்படியே நம்ம ஆட்டோட ஈரல சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில போடுங்க. இந்த சூர மீன் வந்து அதிகமான புரோட்டீன் உள்ளதுங்க. மீட்டுக்கே அதாவது இறைச்சிக்கே டஃப் குடுக்கக்கூடிய விஷயம் தான் அந்த சூர மீன்ல இருக்கு. புரோட்டீன் அந்த அளவு இருக்கு. மொத்த சத்துக்கள் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இது 2வது இடத்துல இருக்கு. ஒரு 100 கிராம் அளவுள்ள சூர மீன நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, 1.6 கிராம் அளவுள்ள சத்து நியூட்ரிஷன் கிடைக்குது. கடைசில நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அயில மீனு. சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட்டா இருக்கும் இல்லையா? அப்படியே ஒரு முழுசாவே அப்படியே நம்ம சாப்பிடலாம் அந்த மீன. முள்ளு இருக்கும் நடுவுல. ஈஸியா, டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். ஒரு 100 கிராம் அளவுள்ள அயில மீனு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, 2.6 கிராம் அளவுள்ள நியூட்ரிஷன் சத்து உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இதில நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, அயில மீன் தாங்க.